உன்கிட்ட நானே சொல்லலான்னு இருந்தேன். உண்டா இருக்கிற எனக்கு துணைக்கு அனுப்பிச்சா நீ உண்டாகலான்னு பாக்குறியா? போய் உள்ள. என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல இந்த மாதிரி நடந்துட்ட. போய் உள்ள. Yes, sir. 2 beers. 7, sir. Enough. Cheers. Cheers. Come. What shall I do for you? 2 large brandy or rum. Oh, no. But we have only Scotch. நீயும் சித்திரம் ஒருத்தர் காதலிக்கிறது பத்தி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனா இப்படியாடா சாந்தி கண்ணில் போட்ட மாதிரி கொல்ல பக்கத்துல கொஞ்சுவேன். உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? மாப்பிள காதலு கண்ணு இல்லடா, ஆனா மத்தவங்களுக்கு கண்ணு இருக்க. No problem. Here on the mutton? Okay. I'll shake the mutton. நீயும் சாந்தியை லவ் பண்ற தெரிஞ்சப்ப நம்ம நிவாஸ் இப்படி நடந்துக்கலையே. நம்ம குரூப்லயே வயசுல அவன் தான் ரொம்ப சின்னவன். அவனுடைய அவுட்லுக்கு வேற மாதிரி இருந்தது. சாந்தி இப்படி கத்தி ரகல பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. ஆஃப் லேட் அவ இப்படிதான் நடந்துக்கிறான். இப்படி நடந்துக்கிறான்னா? எஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிரி, சுரேஷ், அவளோட தம்பி நிவாஸ் 3 பேரும் திடீர்னு இறந்ததுல இருந்து அவ ஒரு மாதிரியா கலங்கி போயிருக்கா. அப்படியா? நானும் தான் கலங்கி போயிருக்கேன். நண்பர்களோட திடீர் பிரிவு சகிக்க முடியாம தான் இருக்கும். ஆனா அவ தானும் கலங்கி என்னையும் குழப்பறாடா. உன்னையும் குழப்பறானா என்ன அர்த்தம்? கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. கிரி ஏப்ரல் 24ஆம் தேதி, சுரேஷ் மே 24ஆம் தேதி, நிவாஸ் ஜூன் 24ஆம் தேதி. அந்த போட்டோல எந்த வரிசையில நாம் நின்னமோ அதே வரிசையில செத்து போயிருக்காங்க. இந்த மாசம் 24ஆம் தேதி நான் செத்து போயிடுவேன் நான் சொல்றேன். சொல்லது என்ன? அப்படிதான் நடக்க போது நான் பிடிவாதமா நம்புறேன். என்ன தேதின்னு சொன்ன? ஜூலை 24. ஐயோ, இன்னைக்கு தேதி? சீக்கிரம் வர்ற. I will get some cigarettes. Oh, I'm sorry. Thank you.
என்னடா யோசனை? இல்லடா, நான் சிகரெட் வாங்க போனப்போ ஒருத்தன் என்னையே பாத்துட்டு இருந்தான். அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வெயிட், ஐ காட் ஹிம். அந்த போட்டோகிராஃபர். எந்த போட்டோகிராஃபர்? நம்ம பிக்னிக் போனப்ப நம்மள ஒருத்தன் போட்டோ எடுக்கல, அதான் உன் கல்யாணத்துக்கு வந்துடுறான் அந்த போட்டோகிராஃபர். அவனையா? நீ பாத்தியா? எங்க பார்த்தேன்? Come on, let's find him. ராஜா, அந்த பக்கம் போய் பார்த்தேன். போட்டோகிராஃபர் காணோம். உன் கண்ணுல படல? பாக்கலையே. I missed him again. நீ ஏன் அவனை தேடுற? நம்ம போட்டோ எடுக்கும்போது உங்க வருஷம் எனக்கு தான் தெரியும், அவன் தானே சொன்னான். அதனால அவனை கேட்டா என்ன சொல்ல போறான்? போட்டோ அழகாவன்றதே அப்படி சொன்னேன்னு சொல்லுவான். நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் அந்த போட்டோல இருக்கிற வருஷப்படி அடுத்துதான் நிக்கிறவன் நான் தானே. சாந்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி 24ஆம் தேதி நாளைக்கு அனும்போது தான் மனசு என்னமோ மாதிரி இருக்கு. மாப்பிள, நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்காது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. வா போலாம். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. வா. ஊத்தி கொடுத்தாண்டா ஒரு ரவுண்டு, இந்த வேன சுத்துதடா பல ரவுண்டு. ஐயோ, போதையும் இறங்கிடுச்ச. ரெண்டு பேரும் கீழே இறங்கி வாங்கடா. குடிச்சது நாட்டு சரக்கு நல்லா ஏறிடுச்சு. எப்படி இறங்குவாங்க? ஏடா, எனக்கு ஒண்ணு ஏறலையே. இன்னும் கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்க, டாப்ல போயிடுவேன். போட்டுக்குவா? போட்டுக்க மச்சி. ஓகே, கூடுறா. சின்ன பையா, சின்னதாவே கூடுறா, இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிப்பேன். ஓகே மை பாய்ஸ், let us all get down. அவங்கிட்ட அந்த பாட்டில பிடிங்க, என்கிட்ட போடு. நான் டக்கரா பிடிக்கிறேன் பாரு. போடு. நான் ஸ்ரீகாந்த் மாதிரி கரெக்டா பிடிப்பேன்டா. பேட்ஸ்மேன்டா. கரெக்ட். ஐயோ, அப்படியா? மகேந்தர் சிங் மாதிரி சிக்ஸர் அடிக்கிறேன். புடி பாப்போம். எப்படி கரெக்டா பிடிக்கிறேன் பாரு. எல்லாம் ஒரே cricket. ஐயோ, தண்ணிக்குள்ள தண்ணி பாட்டில போட்ட நீ தானே? ஆமா, நான் தான். எடுத்து வா, போ. மச்சி, எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாது. தண்ணில எனக்கு ஒரு கண்டம் இருக்குடா. உங்க யாருக்கு நீச்சல் தெரியாதா? போ. வணக்கம் அண்ணே. தாடா, ஒலிம்பிக் சாம்பியனு. ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் நீச்சல் கத்துறீங்களா? இவன் கத்துக்கிட்டு போனா நீச்சல. வாங்க வாங்க. என்னடா சின்ன பயலோட விளையாண்டு வாங்க. நாங்க பாலும் சாப்பிட்டு காப்பிட்டு இருப்பாங்கல்ல.
ஏன் இப்படி நடக்குது? ஐயோ அனலா கொதிக்குதே. என்னாச்சு பாலு? அன்னைக்கு நாம குரூப் போட்டோ எடுக்கும்போது கடைசியில நின்று என்ன அந்த போட்டோகிராஃபர் ஆர்டர் சரியில்லைன்னு சொல்லி 4வது நிக்க வச்சேன்னு அது நினைச்சுதான் நான் பயப்படுறேன். அதுக்கும் இப்ப உடம்பு சரியில்லாததுக்கும் என்ன சம்பந்தம் பாலு? சம்பந்தம் இருக்கு சாந்தி. அன்னைக்கு நான் கடைசியா நின்று இருந்தா நான் சாகர நாள் தள்ளி போயிருக்கும். இன்னும் 1 மாசம் கூட நான் வாழ்க்கை நடத்திருப்பேன். பாலு அப்படிலாம் சொன்னதுங்க பாலு. சாந்தி, நம்ம கல்யாணத்தன்னைக்கு பெரியவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நீண்ட நாள் வாழணும்னு வாழ்த்துறாங்களே, அதெல்லாம் பொய்யாக போதில்ல. அவங்க சொன்ன அந்த நீண்ட நாளுங்கிறது நாம வாழ்ந்த இந்த 4 மாசம் தானா? பாலு அப்படிலாம் பேசாதீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாலு. நீங்க இப்படி படுத்துட்டு இருங்க, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். சாந்தி, என்ன தனியா விட்டுட்டு போயிடாது, எனக்கு பயமா இருக்கு. பாலு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாலு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது.